நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கியது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். இரண்டு முக்கியமான கூட்டங்கள் தற்பொழுது தலைநகர் டெல்லியில் ஒரே நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. ஒன்று, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் அதனை எப்படி எதிர்காலத்தில் தடுப்பது, இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது எப்படியான நடவடிக்கை எடுப்பது போன்ற விஷயங்களை விலாவரியாக ஆராய்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டம் என்பது தற்பொழுது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சில நூறு மீட்டர்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் கிளப் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் மத்திய அரசு மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சியினருக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பதும் தொடங்கி இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான கோரிக்கையாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் அவர்களை ராஜினாமா செய்யும் வரை நாங்கள் போராட்டத்தை முடிக்க மாட்டோம் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் சொல்லி வரக்கூடிய சூழலில் மத்திய அரசு தங்களது நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல இருக்கின்றார்கள். மேற்கொண்டு வேறு ஏதேனும் முக்கியமான கோரிக்கைகள் எதுவும் இருக்கிறதா போன்ற விவரங்களும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆலோசனைகள் என்பதுதான் நடக்கும். கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் அக்கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளராகவும் தலைமை செய்தி தொடர்பாளராகவும் இருக்கக்கூடிய சௌரவ் தாஸ் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அதே போல மத்திய அரசு சார்பில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அலுவலகத்தின் இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஜிதேந்தர் சிங் ஆகியோர் தான் கலந்து கொள்கின்றார்கள். பேச்சுவார்த்தை எவ்வளவு நேரம் செல்லும், பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக செல்லுமா அல்லது வேறு ஏதேனும் மீண்டும் பேச்சுவார்த்தை தோல்வி அடையுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முன்னதாக பேச்சுவார்த்தை என்பது JP நட்டா அவர்களது வீட்டில் நடைபெறுவதாகத்தான் இருந்தது. ஆனால் பொதுவான இடத்தில் தான் நடக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கேட்டுக்கொண்டதை அடுத்துதான் கான்ஸ்டிடியூஷனல் கிளப் பகுதியில் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட போகிறது என்பது ஒரு 2-3 மணி அளவில் தெரிந்துவிடும். முக்கியமான கூட்டம், முக்கியமான கூட்டங்களின் வாயிலாக நாடு தற்பொழுது சந்தித்து வரக்கூடிய மிக முக்கியமான இந்த பிரச்சனை என்பது முடிவுக்கு வருமா என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.